அதாவது இந்த படத்துல குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஹாய், என் பேர் பைரவா. இது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மீடியாவில் பேச வந்திருக்கேன். டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஏஐ வழியா. ஏதோ தப்பாக பேசினா சித்தார்த் விபின் மேலே ப்ளீஸ் கோவப்படாதீங்க. சூப்பர். நிறையா படத்தில் நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஹீரோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்தது. அப்போ தான் நம்ம டைரக்டர் நிதின் மம்முட்டி, சாரி மம்முட்டி இல்லை, அதே கரெக்ட் பண்ணது, நிதின் வெம்புப்பட்டி ஒரு படம் என்கிட்ட ஃபுல்லாக நரேட் பண்ணாரு. ஒரு மாஸ் ஹீரோவோட டெபியூ படத்தில் என்னெல்லாம் தேவைமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருந்தது. ஓகே. சாங் இன்ட்ரடக்ஷன், இமோஷன், லவ், ஆக்ஷன், ட்ராஜடி, காமெடி. ஓகே புரிஞ்சிச்சு. இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு சொல்ல வரீங்க அவங்க. இந்த படத்தை என்ன முழுக்க என்ன மாயமா வச்சு எடுத்த ஒரு கதை இது. இதுல எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு கோர்ட் வரைக்கும் போய் போராட்டம் நடத்த ஒரு ஸ்டோரி இது. இந்த படத்துல எனக்கு ஹெல்ப் பண்ற, சேர்ந்து கோர்ட்ல ஃபைட் பண்ற அட்வொகேட் கேரக்டர் எஸ்ஏசி சார் பண்ணியிருக்காரு. என் கூட வைஜி மகேந்திரன் சார், பாலாஜி சக்திவேல் சார், சத்யன் சார், ஜார்ஜ் மரியன் சார், இந்திரஜா, இவங்க எல்லாம் என்னோட நடிச்சிருக்காங்க. என்ன ரொம்ப கோஆபரேட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப நல்லா என்கிட்ட நடிச்சிருந்தாங்க இவங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் ஷோ நானும் மேனகா ஆண்டியும் பார்த்தோம். மேனகா ஆண்டியா? ஓகே மேனகா காந்தி, மேனகா ஆண்டியா சொல்ல வராங்க இவங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்ணீரோட இந்த படத்தை பார்த்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணும்னு இந்தியாவில் அவங்க கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. மேனகா ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் எவ்ரி ஹவருக்கு 85 ஹிட் அண்ட் டெத் கேசஸ் அனிமல்ஸ் நடக்குது இந்தியாவில். எவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட டெத் ஆகுது. அவங்களுக்காக ஒரு 1 மினிட் எல்லாருமே நின்று சைலன்ஸ் கொடுங்க. டாக் டைம்ல 1 மினிட் முடிஞ்சிச்சு, எல்லாருமே உட்கார்ந்துருங்க. இதெல்லாம் உண்மையா நீங்க பேசுறதெல்லாம்? எமோஷனல் சீன்ஸ் டைரக்டர் சூப்பரா எடுத்திருக்காரு. என்னோட வலிய, வேதனைகளும், உணர்வுகளும், தவிப்புகளும் ரொம்ப அழகா டைரக்டர் எடுத்திருக்காரு இந்த படத்துல. கன்ஃபார்மா மியூசிக் பத்தி இந்த படத்துல பேசணும். ஃபைனலா வந்துட்டீங்க. இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும் போது தான் இந்த படத்துக்கு நான் ஓகே சொன்னேன். தேங்க்யூ. ஐயோ, இந்த சிக்கலா இருக்கு. இல்ல சும்மா சொல்லுதான். நல்ல வேலை உங்களுக்கு டாக் பாஷையில பேட் வேர்ட்ஸ் தெரியல, அப்ப நான் எஸ்கேப் ஆயிட்டேன் கொஞ்சம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கேள்வி கேட்காத ஒரு எழுச்சவன் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போதான் நம்ம ப்ரொடியூசர் விக்கி வந்தாரு. இந்த படம் எஸ்ஏசி சார் அண்ட் ஷோபா மேடமோட பிளஸ்ஸிங்ல நிறைய ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ், ஆக்டர்ஸ், லிரிசிஸ்ட், மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. அந்த லைன்ல லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் நான் வந்திருக்கேன் இந்த படத்துல. மீடியா ஆளுங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்ன ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. கை கொடுங்க. தேங்க்யூ ஆல் வெரி மச். தேங்க்யூ பைரவா சார். தேங்க்யூ சார். என்னோட லைஃப்ல கூரன் ஒரு பெரிய ஸ்பெஷல். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் என்னோட படமா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் விக்கியா நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் கூரன் மட்டும் தான். அண்ட் முதல் நன்றி என்னோட ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, மாமா, அவங்க 3 பேருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவா நீ போ நாங்கள் பின்னாடி இருக்கோம் சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபேமிலிக்கு. அண்ட் க்ரூ அண்ட் டைரக்டர் எஸ்எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எஸ்எஸ் சார்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். விக்கியா நான் சும்மா யதார்த்தமாக சொல்லிட்டாங்க சார் 80+ன்னு.
அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்ல. நீங்க பார்க்கும்போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்டா அண்ட் எனர்ஜியா இருக்க முதல் ஆள் வந்து எஸ்ஏசி சார் மட்டும்தான். அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை. ஏன்னா அந்த ஃபீவர் டைம்ல சார் கூட நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஃபீவர், எங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம். ஆனா அவர் வந்து இல்ல பரவாயில்ல போலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டா ரொம்ப எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்ஏசி சார் மட்டும்தான். அண்ட் என்ன சொல்றது, அவ்வளோ குளிர் கொடைக்கானல்ல இருக்கும். பட் ஆனா ஆக்ஷன் சொன்னா எங்க இருந்து வந்து அந்த ஒரு 16 வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சார்க்குள்ள எப்படி வருவாருன்னு தெரியாது. அந்த ஆக்ஷன் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன். இது ரெண்டுமே நான் சார்ட்ட வந்து கத்துக்கிட்டேன். ஏன் நான் சொல்றேன்னா டெடிகேஷன் ஏன் எப்படி அவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னா, நாங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிப்பாரு. நான் ஒரு 2 நிமிஷம் தான் லேட்டா போயிருப்பேன். அதுக்கே எனக்கு வந்து அவ்வளவு பயம் இருக்கும். ஐயோ சார் வந்துட்டாரா, நம்ம லேட்டா வந்துட்டோமே அந்த பயம் இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகா அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நான் சார்ட்ட கத்துக்கிட்டேன். பர்ஃபெக்ஷன் என்னன்னா, ஷூட் முடிஞ்சிருச்சு, சார் ஒரு ஆக்டர், ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு இல்லாம, அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேற விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் கொடைக்கானல். சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலாம் போனப்போ சார் வந்து ஆப்போசிட்ல வந்து நான் சொன்னேன், மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு. சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு. வா வா கரெக்டா நீ வந்துட்ட, உனக்கு தான் நான் காஸ்டியூம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், உன்னோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமரால பார்க்கும் போது, ஸோ அதனால உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு, கொடைக்கானல் எவ்வளவு குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், ஸோ அந்த 8:30 மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மாட்டேன்னு நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது இது பர்ஃபெக்டா இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சார்ட்ட நான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமா இருக்கு. அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன், அவங்க அப்பா எஸ்எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன். எப்படி பிகில்ல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமா இன்னைக்கும் வந்து கவிதா பாரத் சார் வந்து நான் பாண்டியம்மா தான் கூப்பிடுறாரு. அது எனக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா கூரனும் வந்து ஒரு நல்ல ரெகக்னேஷன் எனக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து டு ஆர் டைரக்டர் நிதின் ப்ரோ. நான் அவர் சார்லாம் கூப்பிட மாட்டேன், ப்ரோ நான் சொல்லுவேன். ஸோ அந்த பாண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளா என்ன செட்ஸ்ல வச்சிருந்தாரு. அவர் ரொம்ப கூலஸ்டான டைரக்டர். அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலா இருக்கும். நிறைய டென்ஷன்ஸ் ஆஸ் அ டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும். ஆனா எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்ல மற்ற ஆர்டிஸ்டோ இல்ல மற்ற ப்ரொடக்ஷன் டீம் யார்ட்ட பார்க்கும்போது ரொம்ப கூலா ஓகே ஓகே போலாம்னு வந்து ரொம்ப கூலா இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து நிதின் ப்ரோ. அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் பிராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூசிங். தேங்க்யூ எஸ்எஸ் சார் என்ன செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா. விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ சொல்லவே மாட்டாரு. எனக்கு என்ன தெரியல, நான் எந்த ஷூட் பண்ணாலும் அவர் செல்ல பிள்ளையா வர்றேன். அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ இல்லம்மா பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணலாம். 1000 டென்ஷன் இருக்கும். 1000 டென்ஷன் நடுவுலையும் என்ன ரொம்ப அழகா பாத்துக்கிட்டது வந்து விக்கி அண்ணா. தேங்க்யூ விக்கி அண்ணா. இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்தோன்னே என்னம்மா சொல்லுமான்னு கேக்குறீங்க, அந்த லவ்வுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி அண்ணா மார்டின் அண்ணாவோட ஒர்க் வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு எடுத்திருந்தாரு. அண்ட் அதுக்கு ஆட் ஆன் பிளஸ்ஸா வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு சார். நான் வந்து சாரோட படம் பார்த்துருந்தேன், நான் அப்ப சொன்ன ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப பிளெண்டடா இருந்துச்சு. ஸோ எங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அதை தாண்டி வந்து பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா. நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமா வந்து ஏடி அண்ணா கூட தான் நான் இருந்திருக்கேன். ஏன்னா என்ன ரொம்ப அதிகமா பாசமா பார்த்துக்கிட்டே அங்க ஒரு 5-6 பேர் அப்படியே எல்லாமே ஸ்கேட்டர்ட் ஆகி உட்கார்ந்துருக்காங்க, அவங்க தான். ஸோ பெரிய நன்றி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா, கோ டைரக்டர் அண்ணா, டெக்னீஷியன் அண்ணா, சந்து அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு பெரிய க்ரூ, வைஜி மகேந்திரன் சார், கவிதா பாரதி சார், பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார், எல்லாரோடையும் சேர்ந்து இந்த படத்துல நான் நடிச்சதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப அழகா பேசுறாங்க என்னுடைய பாப்பா, பார்த்துருப்பீங்க. சொன்ன உடனே அவர் கைதட்டான், நீங்க கைதட்டுவீங்கன்னு நினைச்சேன். அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்ணுறாங்க. எப்படி விஜய் சாரோடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சோ அது மாதிரி இந்த திரைப்படத்துலையும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டம்மான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நான் செட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்சிசி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன், மானாவாரியாக திட்டு வாங்கியிருக்கேன். அதை நான் சொல்லலை.
ஆனால் எவ்வளோ எனர்ஜெட்டிக்னு இவங்கெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க்ரெயின் ஷாட்டு ஜேசிபியிலேருந்து கீழே குதிக்கணும், கீழே ஃபுல்லாக மணல், நல்ல மொட்டை வெயில், அவர் வாட்டு உருன்னு ஏறி போகிறாருங்க. ஜேசிபியிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்கள், குதிச்சுருவேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. நாங்கள்லாம் நெஞ்சில் அப்படி உசுர கையில் பிடிச்சிருக்கு, என்னப்பா ஒரு வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்கிறாங்க ஷாட் சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளோ தூரம் சின்னப்பா ஹில்ஸில் ஏறுறாரு, உருள்றாரு. இவர் உருள்றத பார்த்து எனக்கு என்ன பயம்னா, நம்மளே இதே மாதிரி உருளை விடுவாரோ, நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாரை பார்க்கணும், பாப்பா பார்க்கணும், ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவருடைய ரூமில் கதற சிரிக்க வச்சுட்டு வந்தேன். அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க, சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படின்னோடனே, சரி பேசுங்க அப்படின்னாங்க. சார் பேசட்டுமா? என்ன ஆக போகுதோ தலைப்பு செய்தி அப்படின்ற மாதிரி. அப்பாவோட வாய்ஸ் எப்படின்னா, அதாவது இந்த படத்துல வந்து அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இவங்களோடெல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டீங்கன்னா அது காடுன்னு வரும். அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூரன் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறேன். எஸ்எஸ்ஆர் ஒரு சமூக சீர்திருத்த கதைகளை வந்து அவர் அதுதான் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த படமும் வந்து நல்ல அவருடைய மேற்பார்வையில் நிதின் வேம்பட்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். கூரன் இந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டில் வர்ற பாடல்கள்லாம் எழுதியிருக்கேன். இதில் இந்த படத்தில் சிறப்பு என்னென்னா வந்து நம்ம எஸ்சி சாருக்கும் எனக்கும் ஒரு ஒரு எமோஷ்னலாக எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா வந்து நான் வந்து முதன்னு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்படியே பெரிய படங்களாக வந்த பீரியடில் வந்து அந்த படங்களுக்கு எல்லாம் வந்து நான் அந்த புதுசாக வந்தாங்க, நிறையா டைரக்டர் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் எழுதினேன் நான். அப்போ வந்து சார் வந்து புதுசாக இருக்கிறவங்களை வந்து எடுத்து ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அதை நான் வந்து இயற்கையாகவே உணர்ந்தேன். எப்படின்னா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கால் வந்துச்சு, இது மாதிரி எஸ்சி சார் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி. நம்ம விக்கி சார் தான் பேசினார், விக்கி நண்பர் தான் பேசினார். இது மாதிரி எஸ்சி சார் கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே, யார் அவரா அப்படின்னு நம்ம டவுட்டாக இருக்கும்ல, அவர் தானே ஒரிஜினல் அவர் தான் கூப்பிட்றாருன்னு ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன். நான் எழுதின முண்டாசுப்பட்டி அந்த படத்தில் உள்ள பாட்டும் ஜிகதண்டா அப்படின்ற 2 படத்துலையும் உள்ள பாடலை வந்து எனக்கு முன்னாடி வந்து பாடி காமிக்கிறார். அவர் எவ்வளோ அப்டேட்டாக இருந்திருக்காரு பாருங்க. அப்போ வந்து புது படங்களில் உள்ள அந்த பாடல் 2 பாடலையும் பாடி காமிச்சு அந்த பாடலில் கேட்டுட்டு தான் நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னே சொன்னார் எனக்கு. அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருந்துச்சு. அப்போ வந்து டூரிங் டாக்கீஸ் அந்த படத்தில் வந்து சார் மூலியமாக தான் நான் வந்து இளையராஜா சார்கிட்ட நான் அந்த படத்தில் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி. நான் வந்து சும்மா நடிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்தப்போ, சினிமாவுக்கு வந்தப்போ பாடலாசிரியராக வந்திருக்கோங்கிறப்ப எனக்கு வந்து இளையராஜா சார்கிட்ட எழுதின பிறகு வந்து ஒரு பாடலாசிரியர் எனக்கு ஒரு முழுமையான பாடலாசிரியர் ஆன மாதிரி எனக்கு ஒரு முழுமை கிடைச்சிச்சு. அந்த பாக்கியம் வந்து சார் மூலமாக தான் நடந்துச்சு. அதற்கு எப்போதுமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டூரிங் டாக்கீஸ், அதுக்கப்புறம் வந்து சாரோட டிராஃபிக் ராமசாமி அந்த படத்துலையும் எழுதினேன். அதோட அடுத்து இந்த திரைப்படம் 3வது திரைப்படம் இது.
இது வந்து கூரன். இப்படி 3 திரைப்படத்திலையும் நான் வந்து எழுதியிருக்கேங்கிறது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். மற்றும் விக்கி, எஸ்சி சார் இது 2 பேருக்குமே வந்து அந்த படத்துலயுமே எனக்கு இன்னும் நட்பு இருக்குது. அந்த படத்துல அவங்க குழுவுல வந்து இருக்கிற ஒவ்வொரு துணை இயக்குனர்களும் இன்னுமே இருக்கிறாங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் வந்து எப்படி அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. குழுவுக்கும் மற்றபடி இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. எல்லோருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் வந்து ஒரு தனிச்சிறப்பா சொல்லப்போனா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தனிச்சிறப்பா சொல்லப்போனா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் குழந்தைகளோட ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது எனக்கு சாரோட எஸ்ஏசி சாரோட 3வது படம் இது. அவர் எவ்வளோ பண்ணாலும் தாங்குறாரு. அதான் 3வது படம் மட்டும் என்னை கொண்டு வந்துட்டாராட்டிருக்கு. அவர் சாரை கூப்பிட்டேன். அவர் ஜஸ்ட் சும்மா சாரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார் எப்படி கரெக்டாக கூப்பிட்றேன், இப்போ தான் மியூசிக் டைரக்டர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு தான் சார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஹீரோ படம் பண்ணுறேன், அடுத்த படம் பண்ணுறேன்னு சொன்னார். ஹீரோ யார் சார்னு கேட்டேன். நாயின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஹீரோ நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இந்த படத்தில் நான் வந்தேன். ஸோ இந்த படம் இந்த டாக் ட்ரான்ஸ்லேஷன் கிளாஸில் நானும் டைரக்டரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம் ஆக்சுவலி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அது நிதின் சொன்ன மாதிரி இட் வாஸ் இமோஷன் பிட்வீன் மதர் அண்ட் அ சைல்டு ஒரு ஃபாதர் அண்ட் அ சைல்டு. அந்த இமோஷனில் ஃபஸ்ட் இமோஷன் படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட்ஸ் கம் அவுட். தேங்க்யூ முத்தமிழ், என் ரொம்ப ஓல்ட் ஃப்ரெண்ட். அவர் பார்க்க யங்காக இருப்பார். நம்மளும் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எவ்ரி சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் கூரன் படம் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். ஏன்னா நிறைய படம் பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் யூ வில் ஹேவ். அந்த இந்த படம் ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது இந்த படம் பண்ணும்போது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ரவிமயம் சார் டு பாலாஜி சக்திவேல் சார், எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. My very close friend's daughter is also acted in this. Thankfully நீங்கள் என்ன அங்கிள்னு கூப்பிடல. தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். சார் லாஸ்ட் பேமெண்ட் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னேன், சார் இது அடுத்த படம் அட்வான்ஸாக எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் ஆல்சோ. இப்போவே லாக் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் இந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். என் ஒய்ஃப் இஸ் பிகம் அ பெட் லவர் ஆஃப்டர் திஸ் மூவி. ஷீ வாண்ட்ஸ் அ செகண்ட் பெட். ஃபஸ்ட் பெட் நான் தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ எல்லோரும் படம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நியூ கான்செப்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட கிட்ஸோட பார்த்து ஒரு நியூ டைமென்ஷன் கிடைக்கும். அனிமல்ஸ்க்கு கூட இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா, அதுக்கு சிக்கனுக்கு ஃபிஷ் இருக்கான்னு தெரியல, ஆனால் அதர் அனிமல்ஸ்க்கு இருக்க மாட்டிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள்.